9ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சந்திரன் அதிபதி ஆகிறாரு. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா குரு உபதேசம், அதே போல் வந்து இஷ்ட தெய்வம், பாக்கியம், தந்தை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் அடங்கும். ஸோ அதே போல் தந்தைக்கும் ஜாதகருக்கும் உண்டான உறவு எப்படி இருக்குன்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் உறவு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சந்திரனுடைய அமைப்பு எங்கே இருக்குது ஜாதகருக்கு அப்படின்றத வச்சு தான் அந்த பலனும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் ஆகிறாரு. 10ஆம் இடம் பொதுவாக என்னென்ன பலன் தரும்னா தொழில், அதே போல் கர்ம வினைகள், வேலை, இந்த மாதிரியான விஷயம், அதே போல் அழுத்தம், இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது எல்லாமே வந்து 10ஆம் பாவம் ஆகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதி ஆகிறதுனால சூரியனுடைய காரகத்துவம் என்னென்னு எடுத்துக்கலாம்னா தந்தைன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ தந்தை அல்லது அரசாங்கம் இந்த சார்ந்த விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்குமானா கண்டிப்பாக உண்டாக்கும். அதே போல் இந்த ஜாதகருடைய வேலை அல்லது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு குறுக்கீடு கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு அழுத்தமும் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் அரசாங்கத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்குமானாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் ஜாதகருக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலனும் அமையும் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு 10 வருட கால பலன் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுக்கு. ஸோ உங்களுடைய லக்னம் எது, அதனுடைய அதிபதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு ஜாதகத்தில் பலன்கள் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.